Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இப்போ அக்யூஸ்ட் அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே மக்கள் மத்தியில் தெரியுதா, அக்யூஸ்ட் ஒரு படத்தை சொன்னால் ஆமாம் இந்த படம் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியுதா அப்படின்னா தெரியணும். அதை தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, போஸ்டரு, பேப்பரு, அப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இங்கே டிஜிட்டல் உலகம் இருக்குல்ல, அதுக்கு பல லட்சங்கள் கொடுத்து பெருசாக செலவு பண்ணி அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் மேஜர் தியேட்டர்ஸு எல்லா இடத்துலையும் நான் தான் பேசி அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு டாப் ஸ்டார் இருக்கிற ஒரு 7-8 பேர் 10 பேரை விட்டுருங்க. மற்ற படங்கள் வந்து என் கைக்கு வந்துச்சுன்னா படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து இந்தந்த ரீஜனில் இப்படி போகலாம், இதுக்கு இன்னென்ன மாதிரி விளம்பரம் பண்ணலாம். இப்போ சென்டர் ஆடியன்ஸுக்கு வந்து முழுக்க வந்து நம்ம டிஜிட்டல் விளம்பரம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ப்ரொமோஷனுக்கு வந்து எந்த ஒரு படமாக இருக்கட்டும் 50 லட்ச ரூபாலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பண்ணால் இது வந்து சின்ன பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு இவ்வளோ செலவாகும். ஸோ இது ப்ரொமோஷன் ரிலீஸ் மட்டும். ஓகே நம்ம கையில் வந்து படத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு பண்ணிவிட்டு 10 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அது என்ன சொன்ன நம்ம வந்து கல்யாண வீடியோ எடுத்த மாதிரி ஆகிடும். ஃபைன் டைன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா கன்சல்டன்ட் கசாலி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமான்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன படம் பெரிய படம் ஸ்கிரீனிங் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உலகமே அதுல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து அக்யூஸ்ட் படத்துக்காக நீங்க ரிலீஸ் அண்ட் ப்ரொமோஷன் இது பார்த்துக்கிட்டீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். அதுல உங்களோட ரோல் என்ன, அதுல என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றது சார். முக்கியமாக வந்து எந்த ஒரு படத்துக்கும் நமக்கு தேவை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரிலீஸ். ஓகே இப்போ தியேட்டரில் எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து பேர் கிடைக்குதோ, வசூல் கிடைக்குதோ, அதை பேஸ் பண்ணி தான் ஓடிடியும் பெருசாக வாங்குறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் சேட்டலைட்டும் பெருசாக வாங்குறாங்க. இப்போ இங்கே நல்லா ஓடிச்சு அப்படின்னா தான் அதர் லாங்குவேஜ் வந்து அப்படி நிமிந்து பார்க்குறாங்க, ஓ இந்த படம் நல்லா இருக்கு போல இருக்குது, ஏன்னா பேர் வாங்கணும் அப்படி. அப்போ அந்த இடத்துல வந்து என்னோட ரோல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 9 சினிமா மாவட்டம் அப்படி வச்சுப்போம். அந்த சினிமா மாவட்டம் ஏற்கனவே நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன், சிம்பிளாக சொல்லிடலாம். சிட்டி செங்கல்பட்டு, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, சேலம், டிடிங்கிற திருச்சி தஞ்சாவூர், எம்ஆருங்கிற மதுரை ராமநாடு, டிகே அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர்னா அது 4 மாவட்டத்தை சேர்ந்தது கோயம்புத்தூர் மாவட்டம், அது கணக்கில். இப்போ இதில் வந்து எல்லா சினிமாவுக்கும் நம்பர் 1 கலெக்ஷன் வரக்கூடியது வந்து செங்கல்பட்டு மாவட்டம். ஆமாம், ஏன்னா செங்கல்பட்டு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா சிட்டியில் இருக்கிற பாதிக்கு மேலே இருக்கிற தியேட்டர் எல்லாமே செங்கல்பட்டில் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஐநாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து செங்கல்பட்டு, ரோஹிணி செங்கல்பட்டு, காசி டாக்கி செங்கல்பட்டு அப்படின்னு இது சிட்டிக்கு உள்ள கொஞ்சம் செங்கல்பட்டு அது முன்னாடி பிரித்து வச்சிருந்தது செங்கல்பட்டு மாவட்டம். அதில் வந்து 150 தேட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு மேலே அங்கே இருக்குது. நிறைய வந்து மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். ஓகே, அங்கே நிறைய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. அது 150 140 150 ஸ்க்ரீனுக்கு மேலே அங்கே இருக்குது. அதுக்கடுத்து திருச்சி தஞ்சாவூர், மதுரை ராமநாடு, சேலம், இது வந்து கிட்டத்தட்ட சேம் லெவலில் இருக்கும். அப்புறம் நார்த் ஆர்காடு கொஞ்சம் நிறையா இருக்கும், சவுத் ஆர்காடு கம்மியாக இருக்கும். டிகேன்னு சொல்லி திருநெல்வேலி கன்னியாகுமரி ரொம்ப கம்மி இருக்கிறதுலையே. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து பிரித்து வைக்கிறது. இப்போ என்னென்ன தியேட்டர்ஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் இந்த படம், இப்போ நமக்கு வந்து அக்யூஸ்ட் எடுத்தாச்சுன்னா இந்த படம் வந்து பொதுவாக என்ன சொன்னோம்னா படித்த எலைட் பீப்புள் பார்க்குற படம் ஒன்று இருக்கும், அது சென்டர் படம். அது இல்லாமல் ஜனரஞ்சகமாக எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அதில் ஏல கொஞ்சம் பார்ப்பாங்க, பிஎன்சி ரொம்ப நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற படம். இது வந்து பிஎன்சிக்கான படம். இது முதல்ல படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இது பிஎன்சிக்கான படம். சரி, அப்போ எங்கே எல்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மொத்த ஏரியாக்களில் ஒரு 150 சென்டர் வரைக்கும் 160 170 வரைக்கும் கிடைக்க வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். சரி, இதை வந்து நம்ம போய் சொன்ன உடனே டக்குன்னு வந்து தேட்டர் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இப்போ அக்யூஸ்ட் அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, மக்கள் மத்தியில் தெரியுதா, அக்யூஸ்ட் ஒரு படத்தை சொன்னால் ஆமாம் இந்த படம் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியுதா அப்படின்னா தெரியணும்.
அதை தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அதில் லோக்கல் சேனல்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 900-1000 சேனல்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் 600-700 சேனல்ஸில் டெய்லி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு வீடியோ, அப்புறம் இப்போ இதுக்கான ட்ரெய்லரு, டீசரு, சாங்ஸோட லிரிக்கல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து டெய்லி வந்து 20-30 வாட்டி எல்லா சேனல்லையும் போட்டாங்க. அப்போ லோக்கல் மக்களுக்கு ஏதாவது ரூட்டில் வந்து கண்ணில் படும்ல. அது போஸ்டரு, பேப்பரு, அப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இங்கே டிஜிட்டல் உலகம் இருக்குல்ல, அதுக்கு பல லட்சங்கள் கொடுத்து பெருசாக செலவு பண்ணி அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணோம். அது இல்லாமல் சிட்டியில் வந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் போலீஸ் பீட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற டிஜிட்டல் டிஸ்பிளே பார்த்தீங்களா, அதில் ப்ரொமோஷன். அது அப்புறம் போஸ்டர் வந்து 6 சீட்ரு 4 சீட்ரு அப்படின்னு பெரிய பெரிய போஸ்டரு. அது போக காலேஜாக போனோம். நான் வந்து அரேஞ்ச் பண்ணது இங்கே பெங்களூரில் கார்டன் சிட்டி யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ். அங்கே வந்து வரவேற்பு, ஏன்னா கர்நாடகாலையும் நல்லா ரிலீஸ் ஆச்சு. அப்போ அங்கே மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அங்கே காலேஜுக்கு போனோம். அங்கே வந்து ஏன்னா இந்த படத்தில் வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க நிறைய நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் கர்நாடகா, டேனின்னு ஒரு கேரக்டர் கர்நாடகா, ஒரு வில்லன் வந்து பிரபாகர் கர்நாடகா. அப்போ கர்நாடகத்தில் வந்து அங்கே காலேஜுக்கு அங்கே வந்து ரொம்ப நெருக்கமாக அங்கே வந்து கன்னடத்தில் பேசுனாங்க, தமிழில் பேசுனாங்க, இங்கிலீஷில் பேசுனாங்க. அங்கே வந்து பல லாங்குவேஜ் மக்கள் இருக்காங்களே. ஸோ நல்லா இருந்தது. அங்கே வந்து அந்த வரவேற்பு அவ்வளோ பிரமாதமான வரவேற்பு நல்லா இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்கன்னா காலேஜில் போகிறதுல பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு அன்னைக்கு வந்து ஒரு 800 பேர் பக்கம் அங்கே இருந்தாங்க. ஓகே, அன்னைக்கு கொஞ்சம் மழையெல்லாம் வந்துருச்சு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருப்பாங்க. அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது அங்கங்கே வீடியோ செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்களே, எடுத்து அவங்க குரூப்பில் அவங்கள போடுவாங்கல்ல. அது வந்து நமக்கே தெரியாமல் மைக்ரோ லெவலில் அப்படி நிறைய பரவும். அதுக்கப்புறம் இங்கே ஈரோடு காலேஜ், அங்கே 2000 பேர். அதுக்கப்புறம் இங்கே வந்து சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து எப்படின்னா டிபார்ட்மெண்ட்டாக வந்து அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து எஸ்என்எஸ்ன்னு ஒரு காலேஜ், அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி காலேஜாக போய் ப்ரொமோஷன், அந்த படத்தோட ட்ரெய்லரு, அந்த படத்தோட சாங்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பேசுனது அப்படின்னு எல்லாம் பேசும்போது இது வந்து மைக்ரோ லெவலில் பயங்கரமாக பரவுது, வெளியில் எல்லாம் போகுது. அப்புறம் காலேஜுக்கு போகும்போது இந்த காலேஜ் பக்கத்தில் போஸ்டர்ஸ் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி இன்டென்சிவாக எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை பற்றின தகவல் வந்து எல்லா மக்களும் கேட்டுட்ருக்கோம், கிடைக்கணும். ப்ளஸ் வந்து தியேட்டரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. முன்ன வந்து படப்பட்டி இருக்கும், இப்போ அப்படி இல்லை. கியூப்னு சொல்லி ஒரு நிறுவனம், யூஎஃப்னு ஒரு நிறுவனம், அப்புறம் ஒன் சோர்ஸ் மீடியான்னு சொல்லி சோனி வச்சு ஒரு நிறுவனம், அப்புறம் டிஎஸ்ஆர்னு சொல்லி ப்ரோவி டிஎஸ்ஆர்னு ஒரு நிறுவனம். இந்த மாதிரி அவங்க கையில் தியேட்டர்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்டர் அண்டு சர்வர் அவங்க கையில் இருக்கும். இப்போது கியூபு கையில் வந்து 700+ தியேட்டர்ஸ் கையில் இருக்குது. யூஎஃப்ஓ கையில் வந்து ஒரு 300 பக்கம், ஒரு 260 270 அந்த ரேஞ்சில் அவங்க கையில் வந்து தியேட்டர்ஸ் இருக்குது. அவங்க என்ன போட்டோம்னா யூஎஃப்ஓவில் வந்து பேமெண்ட்டு கொடுத்தா 2 நிமிஷம் 2-4 நிமிஷம் ட்ரெய்லரை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி தலைவன் தலைவி படம் ஓடினது, ப்ளஸ் வந்து இந்த படம் மாரிசன் படம், அந்த படம் அவங்க தியேட்டரில் எந்த தியேட்டர்லாம் ஓடுதோ அதில் ஃபுல்லாகவே ஒரு 100 தியேட்டருக்கு மேலே முக்கியமான தியேட்டர் எல்லாத்துலேயும் வந்து இன்டர்வல் முடிஞ்சு அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கம்பல்சரியாக ப்ளே பண்ணிடுவாங்க. அப்போ படம் பார்க்குற அவ்வளோ பேருக்கும் இந்த படம் அக்யூஸ்டு படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அங்கே வந்துடும். ஸோ தியேட்டர் அப்புறம் கியூபில் வந்து ப்ராசஸ் பண்ணி மற்ற பிவிஆர்லேருந்து எல்லா தியேட்டர்னு சொல்லி அங்கே தியேட்டரில் போனது. இப்படி படம் பார்க்க வர்றது எங்கே வராங்க, தியேட்டருக்கு வர்றாங்க. அப்புறம் மக்கள் வந்து மக்கள் மத்தியில் தெரியணுன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் இங்கே சிட்டிக்குள்ளே, இங்கே சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 1,10,00,000 மக்கள் இங்கே இருக்காங்க, நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கண்ணில் படணும். அப்போது டிஜிட்டல் டிஸ்பிளே, அப்புறம் போஸ்டரு, அப்புறம் பேப்பர் வந்து திருப்பி பார்த்தா பேப்பரில் அப்படின்னு எல்லா இடமும் என்ன சொல்லுவோம்ல, இந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும், வீட்டில் இருக்கவங்க. அது போக ட்விட்டரில் வந்து என்னப்பா இந்த படம் வருது அப்படின்னா அக்யூஸ்ட் இந்த மாதிரி வருது எப்படின்னா அக்யூஸ்டோட வீடியோலேருந்து இதுலேருந்து டீட்டெயிலேருந்து அதுக்கும் வந்து பேமெண்ட் கொடுத்து இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 100-120 ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க வந்து ஃபுல்லாக போட்டாங்க. ஓகே, இது வந்து என்ன பிஃபோர் ரிலீஸ். அப்போது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் மேஜர் தியேட்டர்ஸு எல்லா இடத்துலையும் நான் தான் பேசி அரேஞ்ச் பண்ணுறேன். அதில் கோயம்புத்தூரில் வந்து அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லி அவர் தான் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர்.
அவருக்கு வந்து ஸ்ரீ சக்தி ஃபிலிம்ஸ் சொல்லி அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. தேட்டர்ஸ் வந்து நிறையா கொடுத்தாங்க. ஓகே, அவங்க வந்து நியர்லி ஒரு 30 அது அந்த மாதிரி வந்து நமக்கு அவ்வளோ கிடைக்கிறது பெரிய விஷயம். அங்கே பொதுவாகவே அக்யூஸ்ட் வந்து ப்ரொமோஷன் பெருசு, அப்புறம் நம்மளோட அவரோட எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து பெருசாக கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே, ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் படம் ஓட வேண்டியது இருக்குல்ல, அது அவங்க கையில் இல்லை. அது மக்களுக்கு மக்கள் பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கிறது. ஓகே, அடுத்து சேலத்தில் வந்து டிஎன்சி இளங்கோவன் சொல்லி அவங்க கம்பெனி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க வந்து பண்ணுறாங்க பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் நார்த்து சவுத்து சீனுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா வழியாக பல வருடங்களாக வந்து இதில் இருக்காங்க. அவங்க சொன்னால் கரெக்டாக கணக்கு வழக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க, தேட்டர் கரெக்டாக போடுறாங்க, அப்புறம் என்னென்ன பண்ண கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது போக வந்து மதுரையில் வந்து அழகர்னு சொல்லி சுஷ்மா கிரியேஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க ஃபிலிம், அது வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே சொன்னால் அங்கெல்லாம் மதுரையில் வந்து பேசணுன்னா அந்த கரடுமுரடாக பேசுவாங்க. எனக்கு விருதுநகர், நானும் கரடுமுரடு, மதுரையில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் கரடுமுரடு, அப்புறம் ஜாலியாக என்ன அந்த ஒரே மண் வந்துடும்ல. ஸோ அவங்க வந்து நிறையா தேட்டர் போட்டு கொடுத்தாங்க, எதிர்பாராத அளவுக்கு. இப்படி எல்லா இடமும் தேட்டர் நிறையா போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்த உடனே வந்து பயங்கரமாக நமக்கு வந்து ஆட்கள் வருவாங்களா தெரியாது. இதில் வந்து என்னென்னா இந்த படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது ஏற்கனவே ஆகஸ்ட் 26 ஜூலை 26 ஆமாம் ரிலீஸ் ஆன தலைவன் சூப்பர் ஹிட்டாக ஓடுது. அப்போ என்னென்னா அப்போ அந்த டைமில் அவங்க சொன்னது ஒரு 400+ தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி 2வது வாரம் 600 தேட்டருக்கு போகுது, அதிகமாகுது. அப்போ தேட்டர் ஓனர்ஸ்க்கு என்னென்னா எந்த படம் இன்றைக்கி நம்ம படம் 50 பேர் வர்றாங்க, இல்லை நம்ம படம் 100 பேர் வர்றாங்க, 2வது வாரம் தலைவன் தலைவி வந்து 150 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து தலைவன் தலைவி தான் இருக்குது. நமக்கு தேவை இந்த வாரம் என்ன வருமானம். அதான் அதில் வந்து நீங்கள் புது படத்தை ஆதரிங்க, எங்களுக்கு வந்து 100 பேர் வந்தாலும் பரவாயில்ல, அதில் 200 பேர் வந்தால் கூட அதை ஒதுக்கிட்டு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்கவே முடியாது. அது அவங்களோட வியாபாரம், சிம்பிள். அப்போ இதையும் தாண்டி தலைவன் தலைவி சூப்பராக ஓடுது. மாரிசன் படம் வந்து நல்ல படம், ஆனால் அங்கே தியேட்டர் கலெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓரளவு இருந்துச்சா, மோசமான படம், நல்ல படம். ஓகே, அப்புறம் அடுத்த இதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 10 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ 26ல் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா தலைவன் தலைவி வருதுங்கிறக்க மற்ற எல்லாம் ஒதுங்கி நின்னாங்க. அடுத்த வாரம் வந்து வேறு எந்த பெரிய படம் வரல அப்படின்னு அதில் வந்து சிவகார்த்தியன் தயாரித்து ரிலீஸ் பண்ண ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம் வெளிவருது. அப்புறம் ஜூ கீப்பர், மிஸ்டர் ஜூ கீப்பர்னு படம் வெளிவருது. உசிரியன் ஒரு படம், இந்த மாதிரி இது முதல் பக்கம். அதுக்கப்புறம் வரிசை ஒரு 10 படம். ஓகே ஓகே, இதில் வந்து 10 படத்துக்கு வந்து தேட்டர் பிரிக்கணும்ல. அதாவது ஏற்கனவே தலைவன் தலைவி வந்து 500-600 ஸ்க்ரீன் வந்து ஆக்குபை பண்ணிக்கிருச்சு. அடுத்த வீக்கே நான் சொல்கிறேன். மாரிசன் வந்து 250-300 ஸ்க்ரீன் வந்தது, குறைஞ்சா கூட 150-200 ஸ்க்ரீன் இருக்குது. இதெல்லாம் ஆக்குபை பண்ணது போக சரண்டர்னு ஒரு படம் வருது. அப்புறம் திடீர்னு வந்து இவரோட தனுஷோட பழைய படம் வந்து ஹிந்தி படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படின்னு இவ்வளோ போட்டி. இந்த போட்டியில் வந்து தனித்து நின்னது வந்து அக்யூஸ்ட். என்ன காரணம்னா நமக்கான இன்ஃப்ளூயன்ஸ் தேட்டரு மேலே நமக்கான இன்ஃப்ளூயன்ஸை வெறுமனே ஒரு மொக்க படத்தை கொடுத்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. படம் நல்லா இருந்தது. ஓகே, அது போக படத்துக்கு ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஷோ போட்டோம். ஓகே, அங்கே போட்டால் அது என்ன நடந்துச்சுன்னா அங்கங்கே சேலத்தில் என்ன சொன்னாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறீங்க, புதன்கிழமை நீங்கள் படம் போடுறீங்க, அந்த படம் போட்டு மத்தியானம் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், அப்புறம் உங்களுக்கு தேட்டர் கொடுக்குறோம் பாருங்க நாங்கள். அப்போ எல்லா இடத்துலையும் பத்திரிகையாளர்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து கனெக்ஷனில் இருக்காங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது, பெரிய ஆர்டிஸ்ட் படம் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரிலீஸ் அன்னைக்கு காலையில் போடுவாங்க, அல்லது முதல் நாள் நைட்டு போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. நல்ல படமாக எடுத்தால் சின்ன படம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி முன்னாடி போட்டால் வெளியே போய் சேருது. அப்போ நல்ல தேட்டர் கிடைச்சதுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னதும் ஒரு காரணம். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் அலையலையாக வந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இது நல்ல படம் தான், ஆனால்
அதை வந்து புல் பண்ணுறதுக்கு பெருசாக புல் பண்ணுறதுக்கு வந்து நடிகர் இருக்கான்னா ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இது என்ன ஒரு இது நடந்துச்சுன்னா, படம் ஓடிட்டே இருக்குது. செகண்ட் டே வந்து கொஞ்சம் நைட்டே சுமாராக தெரியுது, செகண்ட் டே சுமாராக தெரியுது, தேர்ட் டே பரவாயில்ல. ஓகே. அப்புறம் சண்டே மண்டே டியூஸ்டேலாம் கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் வீக் வந்து சேலம் ஏரியாலாம் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் வீக்கு. ஏன்னா 14 கூலி வந்து 13 வரைக்கும் வந்து உங்கள் படம் போடுறோன்னு சொல்லிட்டு வருது. கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வீக்கை விட இங்கே நார்த் ஆர்காடு அண்டு சேலம் கலெக்ஷன் அதிகம். என்ன காரணம்னா, அந்த போட்ட தேட்டர் இருக்கு இல்லையா, மால் தேட்டர்லாம் விட்டுட்டு எங்கள் ஊர் ஒதுக்குப்புறமா ஏதாவது சாதாரண தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே போட்டோம். அங்கே வந்து 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா தான் டிக்கெட்டு. கூட்டம் நிறையா வந்துச்சு. கலெக்ஷன் வந்து செகண்ட் வீக் ஜாஸ்தி. ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்சது, அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராக்டிக்கல் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த படம் வந்து எந்த ஜேர்னரில் இருக்குது, எந்த ஆடியன்ஸு, எலைட் பீப்புள் ஆடியன்ஸா. எலைட் பீப்புளுக்கு வந்து வேறு வழியே இல்லை. அது வந்து மால் தேட்டரில் ஒரு ஷோ 2 ஷோ அப்படின்னு போடலாம். அப்போ மால் தேட்டர் எடுத்தாச்சும் கிட்டத்தட்ட 650-700 ஸ்க்ரீன் இருக்குது. மிச்சம் இருக்கிற ஒரு 500-600 ஸ்க்ரீன் வந்து சிங்கிள் தேட்டர் இருக்குது. சிங்கிள் தேட்டரில் போடுறதுக்கு என்ன படங்கள்லாம் வருது. அந்த சிங்கிள் தேட்டரும் சிட்டிக்கு உள்ள தேட்டரா, சிட்டிக்கு வெளியில் இருக்கிற கிட்டத்தட்ட சப்பர்பனில் இருக்கிற அந்த மாதிரி தேட்டர் அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம பகுத்து ஆய்ந்து பார்க்குறதுக்கு இந்த அனுபவம் இதில் ரொம்ப பெரிய அனுபவம். இந்த அக்யூஸ்டு படம் வந்து இப்படி இங்கே ஓடுற உடனே ஓடிடி முதல்ல பேசுவோம் இல்லையா, பேசும்போது அட்வான்ஸாக வாங்குறது ஒரு 7-8 நடிகர்கள் படங்களை மட்டும்தான் அட்வான்ஸாக பேசுகிறாங்க, வாங்குறாங்க. அதுக்கடுத்து வர்றவங்கள வந்து வாங்குறது இல்லை, பேசுகிறாங்க. இந்த படத்தையும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பேசும்போதும் இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொன்ன அப்புறமா. ஆனால் இப்போ வந்து அக்யூஸ்டு படத்தை வாங்குறதுக்கே போட்டி. ஸோ இது வந்து தியேட்டரில் எந்த அளவுக்கு இப்போ இதில் IMDbல வந்து ரேட்டிங் பார்ப்பாங்க. அதில் வந்து நமக்கு ஆன்லைனில் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி வரும் இந்த ப்ரொமோஷன். இதில் வந்து IMDbல வந்து ஒரு 9.2, அப்புறம் புக் மை ஷோவில் 9.4 அப்படின்னு பெரிய ரேட்டிங். இந்த ரேட்டிங்லாம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவன் வந்து கேட்டு மும்பையிலேருந்து தேர்ட் பார்ட்டி கேட்குறாங்க, டேரெக்டாக கேட்குறாங்க. இப்போ முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருப்போம்ல, அவங்க வந்து ஒய் நாட் வி ஹேவ் அ டிஸ்கஷன் அகெயின் அப்படின்னு அவங்க வர்றாங்க. அப்போ இந்த படத்துக்கான வெற்றிங்கிறது தேட்டரில் வந்து எவ்வளோ வெற்றியோ அதை தாண்டின வெற்றி வந்து இந்த தேட்டரை வச்சு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மீடியாவில். ஸோ பெரிய வெற்றி. இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். கண்டிப்பா சார், நீங்க சொல்றது கேட்கும் போதே எவ்வளவு பெரிய வேலை அதில் நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது இதுல தெரியுது. மதுரையில எல்லாம் வந்து ராஜான்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல நண்பர், அவர் வந்து தாட் போட்டு பேசுவார். ஆனால் ஃப்ரெண்ட்லியா என்ன, ஏன்னா அவரோட ஆதங்கம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் படத்தை கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது, தியேட்டரை வச்சு சும்மா வச்சிருக்க முடியுமா, 10 பேர் வரோம் 8 பேர் வர்றான்னா சும்மா வச்சிருக்க முடியுமா, இல்லைங்க 10 பேர் இல்லைங்க, நாங்கள் வந்து 100 பேர் கொண்டு வர வைக்கிறோம், 50 பேர் வர வைக்கிறோம், எப்படி வர வைப்பீங்க, ஒரே பயங்கர டகஃபர் தான் பேச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன் வந்து இது வந்து இந்த மாதிரி பேசுறது எதுக்கு பேசுறாங்கன்னா, சினிமா வந்து நல்ல படமா எடுங்க, எங்களுக்கும் வருமானம் வரணும், உங்களுக்கும் வருமானம் வரணும் அப்படிங்கிற துணிதான் அது. சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கரடுமுரடா இருக்கும். இது சேலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுனாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சில இதில் வந்து இல்லை சார், இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் கம்மியாக போகுது, இந்த தியேட்டரை விட்டு மாற்றிடுவோம் அப்படின்னு. இது எப்படின்னா அவங்க வந்து சொல்ற விதம் வந்து கொஞ்சம் சாஃப்ட். ஏன்னா அவங்களும் அந்த ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு தெரியும் எந்த தியேட்டர்ல போனா எந்த ஆடியன்ஸ் கிட்ட அது போய் சேரணும் அப்படின்ற அந்த மாதிரி. அப்ப இந்த அனுபவம் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு டாப் ஸ்டார் இருக்கிற ஒரு 7-8 பேர் 10 பேரை விட்டுருங்க, மற்ற படங்கள் வந்து என் கைக்கு வந்துச்சுன்னா படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து இந்தந்த ரீஜனில் இப்படி போகலாம், இதுக்கு இன்னென்ன மாதிரி விளம்பரம் பண்ணலாம். இப்போ ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு வந்து முழுக்க வந்து நம்ம டிஜிட்டல் விளம்பரம் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸுக்கு எல்லாமே டிஜிட்டல் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள எப்படி போய் ரீச் பண்ணுறது? அப்போ ப்ரொமோஷனையும் வந்து பிரிக்கணும். ஏ சென்டர் ஆடியன்ஸ் மட்டும் தான் வருவாங்கன்னா அதுக்கு மட்டும். ஏன்னா ஏ சென்டர் ஆடியன்ஸ் வந்து ரெகுலராக வந்து இங்கே போஸ்டர் பார்த்து இதை பார்த்து தினத்தந்தி பேப்பரை பார்த்து வர்றது இல்லை. அப்போ யாருக்கு என்ன வேணுங்கிறத விஷயத்த கரெக்டாக நம்ம வந்து பிரித்து பண்ணணும். அப்போ என்ன செலவு, படம் பண்ணுறது என்ன எவ்வளோ முக்கியமோ அதை விட 10% அதிகமாக ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் முக்கியம். அப்புறம் படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும், எவ்வளோ செலவு பண்ணுறோமோ ப்ரொமோஷனுக்கும் செலவு பண்ணணும். இப்போது ப்ரொமோஷனுக்கு வந்து எந்த ஒரு படமாக இருக்கட்டும் 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பண்ணால் இது வந்து சின்ன பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு இவ்வளோ செலவு ஆகும். ஸோ இது ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் மட்டும். ஓகே, நம்ம கையில் வந்து படத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு பண்ணிவிட்டு 10 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அது என்ன சொன்ன, நம்ம வந்து கல்யாண வீடியோ எடுத்த மாதிரி ஆகிடும். ஆனால் படம் வந்து ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த படம் வந்து மக்களோட நெருக்கமாகிற மாதிரி வரணும்.
நம்ம வந்து 200 தியேட்டர் கூட எடுத்து கொடுத்துடலாம். மக்கள் வந்து முதல்ல வந்து உதாரணத்துக்கு 10 பேர் தான் படம் பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன். அப்போ தியேட்டருக்காரங்க ஷோவை தூக்க மாட்டாங்க, வர்றாங்க. அடுத்த ஷோவில் படம் நல்லா இருக்குது அப்படின்னா 50 பேர் வர்றாங்க. அப்போ என்ன ஆகும், அடுத்து சனிக்கிழமை பார்த்தேன், வெள்ளிக்கிழமை இவ்வளோ வருது, ஈவினிங் ஷோவில் வந்து 100 பேர் வந்துட்டாங்க. சனிக்கிழமை வந்து நம்ம 200 தியேட்டர் போட்டிருந்தோம்னா அது 250 தான் மாறிடும் தானா. நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க, சார் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன், நீங்கள் கியூபில் லெட்டர் கொடுத்துருங்க, யூஎஃப்ஓ லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து லெட்டர் மேல் லெட்டர் வந்து மெயில் மேல் மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல படமாக எடுக்க வேண்டியது, மக்களுக்கு நெருக்கமான படமாக எடுக்க வேண்டியது, எடுத்த படத்தை நாங்கள் இப்படிலாம் படம் எடுத்திருக்கோன்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நம்ம தயாரிப்பாளர் இது சம்மந்தப்பட்ட ஆட்களோட. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு ப்ரொமோஷன் என்னெல்லாம் பண்ணணும், எத்தனை தியேட்டரில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து ஓரளவு டிசைட் பண்ண முடியும். அந்த அனுபவம் வந்து எனக்கு அக்யூஸ்ட் கொடுத்தது. கண்டிப்பாக சார். ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு படம் எடுத்துட்டா அது எந்த ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்றத முடிவு பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரமோஷன் பண்ணுறதுன்றது வந்து மிகவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். என்னன்னா, நான் எடுத்த படம், நான் பார்த்துருக்க படம் இது சூப்பர், இதை வந்து இதை வந்து யாராவது குறை சொன்னால் வந்து அவனை கடிச்சு கோத்துறது அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஓப்பன் மைண்டடா, யாராவது குறை சொல்றாங்களா, ஏன் குறை சொல்றாங்க, அதையும் உள்வாங்கணும். அடுத்த முறை அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா. ஓகே சார். ஸோ நிறைய சின்ன சின்ன படங்கள் வருது, அது வந்து கதைகள் நல்லா இருக்கலாம். சில படங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போகும்போது மக்கள்கிட்ட அதிகமா போய் சேராது, அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தி நிறைய பேசுற விஷயங்கள் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன படங்கள்னும் போது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட போய் சேர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க என்ன விதத்துல வந்து தப்பு பண்ணிடுறாங்க, இதனாலதான் அந்த படம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க இதுல பார்த்தது என்ன மாதிரி? இந்த உதாரணத்தை இப்ப சொன்னதுலேயே பாதி இதுலேயே ஆல்ரெடி நான் சொன்ன விஷயத்துல பாதி வந்துருச்சு. இப்போ இந்த இதுல சொல்லும் போது 10 படம் வந்தா சொன்னோமா, சரண்டர்னு ஒரு படம் வந்துச்சு, மீஷான்னு ஒரு படம் வந்துச்சு, முதல் பக்கம்னு ஒரு படம் வந்துச்சு, மிஸ்டர் ஜூ கீப்பர்னு படம் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து வரிசையா வந்து படம் வந்தது. ஓகே, இந்த படத்தில் எவ்வளோ பேருக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு இருக்குல்ல. ஓகே, இப்போ சில படங்கள் வந்து எடுத்தோன்னே கவனம் ஈர்த்தது, போஸ்டரை பார்த்தோன்னா நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கவனம் ஈர்த்தது, உள்ளே போனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியம் வந்து சின்ன படங்கள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக எடுத்தே ஆகணும். ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டோம், நமக்கான ஆத்திரம் ஆதங்கம், ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டோம், இது எப்படியாவது தள்ளி விட்ருவோம். இப்போ சிலர்லாம் இப்போ அடிக்கடி நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுருக்கேன், யாராவது வந்து மொத்தமாக விலைக்கு வாங்கிட்டு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி இங்கே வந்து வாங்குறதுக்கு யாருமே இல்லை. ஓகே, நம்ம படம் எடுத்தோமா நம்ம குழந்தை, ஓகே, நம்ம தான் அதை வளர்க்கணும், அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போ நமக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணமோ அதே முயற்சி வந்து ரிலீஸுக்கும் முயற்சி பண்ணி ஆகணும், நம்ம தான் வந்து செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இங்கே இருக்கும். ஓகே, இப்போ வந்து சின்ன படங்கள் வந்து வந்த படங்களில் இப்போ அதுக்கு அடுத்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 10-12 படம் வந்துச்சு. என்னென்ன படம்னு பேரே தெரியாது. சினிமாவுக்குள்ளே இருக்கிற நமக்கே பேர் தெரியலன்னா சினிமா விட்டு வெளியில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கும். அதிகபட்சம் போனால் தினத்தந்தியில் ஒரு 1/4 பக்கம் விளம்பரம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு 3 விளம்பரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீயாக கொடுத்து அந்த விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டு யாரும் தியேட்டருக்கு வரப்போகிறது இல்லை. இப்போ நான் சொன்னேன், இதில் வந்து அக்யூஸ்டில் வந்து நம்பர் 1 படம் நல்லா இருந்துச்சு, நம்பர் 2 வந்து கண்ணா பண்ணான்னு எல்லா வகையிலையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணோம். அப்புறம் தியேட்டருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முதல்ல தியேட்டர் எடுத்தோம். இல்லைன்னா ஒரு 140 130 140 ஸ்க்ரீனுக்கு பதிலாக ஒரு 40 ஸ்க்ரீன் எடுத்திருந்தா இந்த விளம்பரம் பூரா வீணாக போயிருந்திருக்கும். ஸோ விளம்பரமும் பண்ணணும், தியேட்டர். இப்போ விளம்பரமே பண்ணலை, தியேட்டர் எடுத்தாலும் ஆடியன்ஸுக்கு தெரியாதுல்ல, எல்லாமே பேலன்ஸ்டா. அப்போ நம்ம சின்ன படங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்பர் 1 மக்களுக்கு நெருக்கமாக, மனசுக்கு நெருக்கமாக படம் எடுக்கிறது இல்லை நிறையா. ஓகே, அதுக்கு வந்து இது வந்து எப்படின்னா நம்ம தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலை, நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல அதில். ஸோ ரொம்ப நல்ல படம் எடுக்கணும். பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்து சாதாரண கதை இருந்தாலும் தப்பிச்சிடும். ஆனால் புது ஆர்டிஸ்ட்டோ இல்லை சின்ன ஆர்டிஸ்ட்டோ பண்ணுற படங்களும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து போர் தொழில் வந்து பெரிய ஓரளவு தெரிஞ்ச பெரிய ஆர்டிஸ்ட் தான், ஆனால் ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் அதுவும் வந்து ரொம்ப நல்லா போனது, குட் நைட் நல்லா போனது, இந்த மாதிரி இது பார்க்கிங் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா போனால் கதை அம்சம், திரைக்கதை, பரபரப்பு அந்த மாதிரி வந்துச்சு இல்லையா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக படம் எடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து
தயாரிப்பாளர் வந்து பணம் கொடுக்கலாம், அல்ல நல்ல டைரக்டரை செலக்ட் பண்ணணும், கதையை கேட்கணும், தனக்கு கதை கேட்க வரலையா கதை கேட்குற ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஈடுபடுத்தணும், கன்சல்டன்சி ஈடுபடுத்தணும், இதெல்லாம் பண்ணி நல்ல படமாக எடுத்தே ஆகணும். நம்பர் 1 இந்த நல்ல படமாக எடுத்தே ஆகணும் அழுத்தி சொல்ல காரணம் என்னென்னா, இப்போது வர்றதில் வந்து கிட்டத்தட்ட 70% படம் நல்ல படம் இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன தக் லைஃப் இருக்கட்டும், அது வந்து ஓப்பனிங் கிடச்சிருச்சு, படம் ஓடலை. ஓகே, ஸோ அது மாதிரி நல்ல படம் வந்து எடுத்தாகணும். நம்பர் 2 எடுத்த படம் வந்து கல்யாண வீடியோவா அல்லது சினிமாவா நம்ம முடிவு பண்ணணும். ஏன் கல்யாண வீடியோவான்னு சொல்லணும்னா, நம்ம கல்யாண வீடியோ எடுத்தோம்னா நம்ம வீட்டில் வச்சு பார்ப்போம், சொந்தக்காரங்க வந்தால் எடுத்து போட்டு காமிப்போம். அதை தவிர யாருக்கும் வந்து பேசணும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன மாதிரி ஜிகனா வீடியோவில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்னு அவசியம் இல்லை. நம்ம எடுக்கிறது வந்து ப்ரொமோஷனுக்கும் ரிலீஸுக்கும் கையில் காசு இல்லைன்னா, ஓகே, யாரும் வந்து அந்த படத்தை வந்து தூக்கிட்டு போய் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. சப்போஸ் சில கம்பெனிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாங்களே ஒழிய அவங்க பணம் போட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு பணம் தரணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபா கையில் இருந்தால் தான் நல்ல ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸு. ஏன்னா ரிலீஸ்னு வரும்போது ஒரு உதாரணத்துக்கு 100 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் வந்து கியூபா வச்சுக்கோங்க, கியூபு, இஎஃப்ஓ, ப்ரோவி, டிஎஸ்ஆர், ஒன் சோர்ஸ் மீடியா, இந்த மாதிரி அப்புறம் வந்து பிஎக்ஸ்டி இவங்க இருக்காங்க, பிரசாத், அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இப்படி வந்து ஒரு ஒரு அமைப்பு ஒரு 4-5 கம்பெனிகள் இருக்குது. அவங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான். இ சினிமா டி சினிமான்னு இருக்குது. அது ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். ஒரு வாரத்துக்கு 28 ஷோவுக்கு அவங்க பண்ணுற சார்ஜ் வந்து 12,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 14,160 ரூபா ஒரு வாரத்துக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. 100 ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னா 14,10,10,1600 சம்திங் அந்த 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 ரேஞ்சில் வரும். 11,000 சம்திங் அது வச்சுக்கலாம். 14,160 இன்ட்டு 100 14 லட்சம் ப்ளஸ் நம்ம வந்து அங்கே கட்டி ஆகணும் 100 ஸ்க்ரீன் போடணும்னா. ப்ளஸ் வந்து அதுக்கு அந்த டைமில் கொடுக்குற பேனரு, போஸ்டரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வரும். வந்தால் ஒரு தியேட்டருக்கு வந்து குறைஞ்சது 16,000 ரூபா செலவாகும். இது 14,000 ப்ளஸ் 2,000 எக்ஸ்ட்ரா. பேனர் இருக்குது, போஸ்டர் இருக்குது, 16,000-17,000 ரூபா வரைக்கும் ஒரு இதுக்கு. அப்போ நீங்கள் 100 தியேட்டருக்கு ஸ்க்ரீன் போடுறதா இருந்தால் 17 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கணும். இங்கே கட்டினா தான் கேடிஎம் சொல்லி அந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பணம் இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் போஸ்டர், ஜென்ரலாக உள்ள போஸ்ட்ரு, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது எல்லா மக்களும் அந்த ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து ஆர்வமாக எல்லாம் பார்த்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து செலவு இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் ஷோ இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு இதுக்கு செலவாகும். இவ்வளோ செலவு பண்ணணும். ப்ளஸ் வந்து டிஜிட்டல் ப்ரொமோஷன், லோக்கல் சேனல், இப்படி ஏகப்பட்ட இந்த ப்ரொமோஷன் மட்டுமே வந்து ஒரு 30-40 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணால் தான் வெளியில் வந்து மக்கள்கிட்டே பிரபலமாக போய் சேருமே. அப்போ நமக்கு வந்து 100 ஸ்க்ரீனில் 90 இல்லை 110 ஸ்க்ரீன் அப்படி கிடைக்குன்னு வச்சுக்கலேன். படம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா நிறைய சூப்பர் படமாக எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன செய்வாங்கன்னா 10 பேர் 15 பேர் 20 பேர் வருவாங்க. எப்பவுமே சினிமா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மூலையில் ஒதுங்குறவங்களோ ஏதோ வருவாங்க. வந்து பார்த்து படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு இதுலன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வர ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது இப்போ ரொம்ப பெருசாகும். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து எல்லாமே இம்மிடியேட். நல்லது நடந்தாலும் இம்மிடியேட்டாக நடக்கும், கெட்டது நடந்தாலும் இம்மிடியேட்டாக நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ சின்ன படங்கள் வந்து பண்ணக்கூடிய தவறு வந்து படத்தை எடுத்துடுறாங்க. எப்படி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இன்னொன்று யாராவது சொல்லி நாங்கள் வந்து இதில் ஓடிடியில் வித்தரலாம், சேட்டலைட் வித்தரலாம், இல்லை யார்ட்டையாவது வந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஃபால்ஸாக ப்ராமிஸ் பண்ணி நிறைய படம் பண்ணுறாங்க. அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் இல்லை. யாருமே இது வந்து இப்போ டிக்ளேர் பண்ணது என்னன்னா, யாருமே காசு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த ஒரு சொல்ல முடியாதுல எப்படி போகும். ஆமாம், தெரியாது. ஸோ இல்லை, இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்தை ரிலீஸ்க்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அதுக்கு தயாராக வந்துடுவோம். இதுதான் இப்போ விஷயங்கள். ஓகே சார், இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, தியேட்டர்ஸ்க்கு எப்படி படம் போகுதுன்னு பண்ணணும். இதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் தமிழ் சினிமாக்குன்ற ஒரு வரவேற்பு வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ரிலீஸ் அங்கே பண்ணுறதா இருக்கட்டும், பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு பார்க்காம கதை நல்லா இருக்குதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி
நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு எப்படி சார் ப்ரமோஷன்ஸ் எப்படி போகுது, அது எப்படி நடந்துட்டு இருக்கு? வெளிநாடுக்கு போகும்போது ஆன்லைன் ப்ரொமோஷன் தான். ஓகே. இன்னொன்று சின்ன படங்கள்லாம் ரொம்ப பெருசாக வந்து ரிலீஸ் ஆகுறது இல்லை. ஓகே. ஏன்னா இங்கே வந்து ஓவர்சீஸ் சொல்லி வாங்குவாங்க இல்லையா, ஆமா எஃப்எம்எஸ் சொல்லுவாங்க, ஆமா. ஓவர்சீஸ் சொல்லுவாங்க. இது வெளிநாட்டு உரிமையை வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்டிஸ்ட் படங்கள் இருக்குல்ல அதை மட்டும்தான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 நாள் 15 நாள் அதுக்கு முன்னாடியே வந்து படம் வந்து அங்கே போயிடணும், அங்கே சென்சார் பண்ணுவாங்க. இப்போ துபாயில் சவுதியில் படம் ரிலீஸ் ஆகணும்னா, ஏன்னா இப்போ சவுதியில் தியேட்டரில் இருக்குது, ரிலீஸ் பண்ணணும்னா 20 நாளைக்கு முன்னாடியே அங்கே போய் அவங்க பார்த்து ஓகேன்னு சர்டிஃபை பண்ணி பண்ணணும். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அங்கே போயிடணும். அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் முன்னாடி வந்து அங்கே போய் சேர்ந்துடணும். அப்படின்னா அது வந்து எப்படின்னா இங்கே என்ன செலவு பண்ணுறோமோ இதே செலவு அங்கேயும் பண்ணணும். அது பெரிய படமாக இருந்தால் அது வசூல் வந்துடும் சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து பையர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க செலவு பண்ணி வாங்குவாங்க. ஓகே, சின்ன படங்கள் அப்படி செலவு பண்ணி வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நான் ரிலீஸ் பண்ணி தர்றேன், இங்கே பண்ணுற மாதிரி நான் ரிலீஸ் பண்ணி தர்றேன். இப்போ யூகேல வந்து உங்களுக்கு ஒரு 20 தேட்டர் போட்டு தர்றேன், ஒரு தேட்டருக்கு வந்து இத்தனை பவுண்டு வரப்போகுது, அதனால் நீங்கள் வந்து ஒரு 15 லட்ச ரூபா நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல இருக்காங்களே ஒழிய அவங்க வந்து காசு கையிலேருந்து காசு போட்டு செலவு பண்ணி பண்ணுறது சின்ன படங்களுக்கு இல்லை. ஒரு வேலை இங்கே படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது அப்படின்னா நாங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறோங்க அப்படின்னா அப்போ காசு கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ செகண்ட் டே தேர்ட் டே அதுக்கப்புறம் வந்தால் கூட ஏற்கனவே இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு, சென்சார் ஆயிடுச்சுன்னா அங்கே சென்சார் பண்ணுறது கொஞ்சம் டைம் கம்மியாக சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் இதோடு. இது வந்து நம்ம அக்யூஸ்ட் படம் வந்து ஃபாரிஸ்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு பெருசாக, அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ரிலீஸ் ஆச்சு நல்ல விதமாக. ஆமாம், அதுவே வந்து கொஞ்சம் பெரிய ப்ளஸ் தான். கர்நாடகாவில் நல்லா போச்சு, ரிலீஸ் ஆச்சு. கேரளாவில் ஓரளவு போச்சு. ஸோ சினிமா சார்ந்தா இருக்கட்டும், படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே வந்து ஷேர் பண்ணிக்கிருக்கேன் எங்களுக்காக ஷோவில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.